நாம் இந்த விழாவை எடுக்கிறதுக்குண்டான காரணம் என்னவென்று அனைவரும் முதல் தெரிஞ்சுக்கணும். இந்த வெட்டும்பெருமாள் பாண்டிய தேவர் யார் என்னன்றது பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக ஒரு வருட காலமாக ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கோம். நீங்கள் சமூக வலைதளங்களை பார்த்துருப்பீங்க. ஏறத்தாழ கிபி 1547 ஆண்டு பங்குனி மாதம் 22ஆம் தேதி இன்றைக்கி நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா காலையில் நல்லா சாப்பிட்டு எல்லோரும் ஒவ்வொரு கட்சியில் இருப்போம், சில கட்சிகளில் இருப்பாங்க, எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு நம்ம ஒரு சாதாரண ஒரு இயல்பு வாழ்க்கையிலேருந்து இன்றைக்கி எல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் இன்னையிலேருந்து ஒரு 500 வருடங்களுக்கு முன்பாக இதே நேரத்தில் ஒரு 2 மிகப்பெரிய படைகள் மோதிக்கிட்டு இருக்கு. ஒரு படையானது பார்த்தீங்கன்னா நம்முடைய பாண்டியர் படை, இன்னொரு படையானது பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசின் தளபதியான வெங்கடராசாவின் படை. 2 படையும் பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நம் முன்னோர்கள் இந்த நேரத்தில் 500 வருடங்களுக்கு முன்பாக அங்கே இளவேலங்கால் எனப்படுகின்ற அந்த இடத்துல கணுக்கால அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரத்த ஆறு ஓடிக்கொண்டு இருந்தது. அந்த சமயத்தில் நம்முடைய சமூகத்தை சேர்ந்த நம்முடைய வீர மரத்திகள் அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தாலியை இழந்து நின்றார்கள். யாருக்காக என்றால் நம்முடைய மன்னரான வெட்டும் பெருமாள் பாண்டியருக்காக. இந்த சண்டை ஏன் நடக்குது, எதனால் இது நடக்குது அப்படின்னு சொல்லி வரலாற்றை கொஞ்சம் முன்னோக்கி பார்த்தோம்னா அங்கே விஜயநகர பேரரசு பார்த்தீங்கன்னா எழுச்சி பெறுது. கிபி 13ஆம் நூற்றாண்டிலேயே மதுரையில் நமக்குள்ள ஒரு சகோதர சண்டை வருது. இப்போ இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, அரசியலும் சரி மற்ற இடத்துலையும் சரி நமக்குள்ளே தான் நம்ம சண்டையிட்டு நிறைய இடத்த வீழ்ச்சி சந்திச்சிருப்போம். நமக்குன்னு ஒரு பொது எதிரின்னு சொல்லி யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ணன் தம்பி சண்டை, மச்சான் சண்டை, பங்காளி சண்டை, வரப்பு சண்டை, வாக்கியா சண்டை. அதே மாதிரி தான் அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி தேவருக்கும் சுந்தரபாண்டி தேவருக்கும் ஒரு சண்டை வருது. மதுரையில் யார் ஆட்சி அமைக்கிறதுன்னு சொல்லி அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா சுந்தரபாண்டி தேவர் தான் அந்த அரசவைக்கு உண்டான அவருக்கு தான் முடிசூட வேண்டும். ஆனால் 2வது மனைவியின் மகனான வீரபாண்டி தேவருக்கு முடிசூடிடுவாங்க. இதை ஏற்றுக்கொள்ளாத சுந்தரபாண்டி தேவர் என்ன பண்ணுறாருன்னா டெல்லியில் இருக்கிற அலாவுதீன் கில்ஜியை போய் சந்தித்து மதுரையோட லெஜிட்டிமேட் சன் நான் தான் பாண்டியருக்கு, ஆனால் என்னைய அறையில் உட்கார வைக்காமல் என்னுடைய 2வது மனைவியான தந்தையின் 2வது மனைவியான வீரபாண்டி தேவரை உட்கார வச்சிட்டாங்க, எனக்கு படை உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அவர் போய் ரெக்வெஸ்ட் பண்ணனால அங்கே ஏற்கனவே தென்னகத்தை கைப்படுத்த வேண்டும். அதாவது இந்தியா ஃபுல்லாக மௌரிய ஆட்சியில் நடந்துக்குச்சு. இந்தியா ஃபுல்லாக மௌரியர் பேரரசு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாண்டியர் ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பேரரசு பார்த்தா வந்துருந்துச்சு. ஒவ்வொரு பேரரசு வரப்போ தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் மட்டும் தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக அலாவுதீன் கில்ஜி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெக்கான் வரைக்கும் அவர் கைப்பற்றிட்டாப்புல. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே அவர்னால் உள்ளே நுழைய முடியல. அப்போ என்ன பண்ணுறாருனா இந்த சுந்தரபாண்டி தேவர் ரெக்வெஸ்ட் பண்ணனால தன்னுடைய தளபதியான மாலிக் கஃபூரை அனுப்புகிறாப்புல. மாலிக் கஃபூர் படையானது தமிழகத்துக்குள்ள நுழைஞ்சு ராமேஸ்வரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிதைத்து எடுத்துக்கொண்டு சென்றது. ஸோ அதுதான் நம்மளோட பாண்டிய பேரரசோட அந்த மிகப்பெரிய பேரரசாக இருந்தது ஒரு வீழ்ச்சி சந்திக்க ஆரம்பிக்குது. அதன் பின்பு என்ன பண்ணுறாங்கன்னா மதுரையை விட்டு புதுக்கோட்டையை விட்டு திருவாடனையை விட்டு ராமநாதபுரத்தை விட்டு கடைசியாக தென்காசியை நோக்கி நம்மளுடைய பாண்டிய மன்னர்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மைக்ரேட் ஆகி அங்கே தென்காசியில் போய் தென்காசி பாண்டியர்கள் என்ற பேரில் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3000-4000 வருடத்துக்கு பழமையான ஒரு பேரரசு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவை கைப்பற்றி தென்னிந்தியாவை தன்னுடைய கையில் வைத்திருந்த பாண்டிய அரசர்கள் என்னன்றாங்கன்னா தங்களுக்குள் ஏற்பட்ட சகோதர யுத்தத்தினால பின்னோக்கி கடைசி தென்காசி நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா நார்த்தில் அதாவது டெக்கான் பகுதியில் கர்நாடகா அந்த பகுதியில் விஜயநகர பேரரசு எந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த விஜயநகர பேரரசு பார்த்தீங்கன்னா மதுரையை கைப்பற்றி அதன் பின்பு தென்காசியை நோக்கி கடைசியாக இருக்கின்ற இந்த பாண்டியர்களையும் அழித்தொழிக்க வேண்டும். இந்த பாண்டியர்கள் என்னைக்கா இருந்தாலும் திருப்பி இவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா இந்த பாண்டியர்கள் மீண்டும் தென்னிந்தியாவை கைப்பற்றி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி தென்னகத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா படையெடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ அப்படி படையெடுத்து வர்றப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இளவேலங்கால் ஒரு இடத்துல கடைசி பாண்டிய மன்னரான வெட்டும் பெருமாள் பாண்டிய தேவர் அந்த இடத்துல ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறப்ப இளவேலங்கால்ன்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய போருக்கு ஆயத்தமாகுது. எந்த படைன்னா நம்முடைய வெட்டும் பெருமாளுடைய மறவர் படையும் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வெங்கடராசாவின் வடுகர் படையும் 2 பேர் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக மிகப்பெரிய ஒரு போருக்கு தயாராகி நிற்கிறாங்க. வெங்கடரசின் படையானது எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல்
திருநெல்வேலிக்குள்ளே நுழைஞ்சு இளவேலங்கால்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வந்து எல்லா மக்களையும் பொதுமக்கள்லேருந்து இப்போ நமக்கு வந்து ஒரு போர் மரபு இருக்கும், நமக்கு ஒரு போர் நெறி இருக்குது, கள ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது. ஒரு இடத்துல வந்து போருக்கு போகணும்னா வந்து அந்த இடத்துல வந்து அந்தணர்களை வந்து தாக்கக்கூடாது, சிறுவர்களை வந்து தாக்கக்கூடாது, பெண்களை தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் காலத்திலிருந்தே நம்மளுடைய மரபானது அப்படி தான் போகும். இந்த மரபு என்பது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை தாண்டி போயிட்டீங்கன்னா அந்த மரபை வந்து யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா இரவு நேரத்தில் வந்து தாக்குதலை ஆரம்பிக்கிறாங்க. தாக்குதல் ஆரம்பிக்கிறப்ப வந்து வெட்டுமெருமாள் பாண்டிய தேவரின் அந்த படையானது வந்து ஆப்போசிட்டில் பதில் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஒரு இரவு நேரத்தை தாக்குதல் நடத்தினா அது தாக்குதல் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். இரவு வந்து போர் நடக்கக்கூடாது என்று தான் வந்து நம்மளுடைய மரபு. இரவு வந்து போர் செய்ய மாட்டாங்க. சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு அந்த 2 படைகளுக்கு உண்டான ஒரு காமன் ஒரு குளம் ஒன்று இருக்கும். 2 பேருமே ஒரே மாதிரி போய் வந்து தண்ணி எடுத்து வந்து குடிச்சிட்டு வருவாங்க, தங்களுக்கு தேவையான வந்து சாப்பாடை சாப்பிடுவாங்க. அப்போ யாரும் தாக்குதல் நடத்தக்கூடாது. அந்த போர் நாதம் அந்த ஒழிச்சதுக்கப்புறம் வந்து யாரும் தாக்குதல் நடத்தக்கூடாது. இதுதான் நம்மளோட மரபு. ஆனால் வெட்டும் பெருமாள் அவரோட படையை வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தை வந்து தாக்குறாங்க. வெங்கடராசன் படை வந்து இரவு நேரத்தை தாக்குறப்ப அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5-6 நாட்கள் வந்து தொடர்ச்சியான இந்த யுத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து நிறையா பேர் வந்து கொல்லப்படுகிறார்கள். ஆனால் இருந்தாலும் இந்த வெட்டும் பெருமாள் பாண்டியரோட அவர் கூட இருந்த கொண்டையங்கோட்டை மறவர் படைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீரியமிக்க அந்த ஃபைட்டானது வந்து அந்த இடத்துல அந்த வெங்கடராசனோட படையை வந்து தோற்கடிக்குது. கிட்டத்தட்ட அந்த படையானது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் போயிடுச்சு, தோத்துட்டே போயிட்டாங்க. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தென்காசி பகுதியை வந்து மையப்படுத்தி வந்து தன்னோட ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறாப்புல. சரி, இதை நம்ம வந்து பேசுகிறோம், இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமுதாயம் சார்ந்து நம்ம பேசுகிறதுனால இதுக்கு வந்து ஆதாரம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு விஷயம் மட்டும் நல்லா வந்து பேசிக்கோங்க. இது நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரசு வெளியிட்ட ஆவணம். திருநெல்வேலி அருங்காட்சியகத்துக்கு போனீங்கன்னா திருநெல்வேலி அருங்காட்சிய கையேடுன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. இங்கே அந்த அருங்காட்சியகம் உள்ளே போகிறப்ப கொடுப்பாங்க. அந்த அருங்காட்சிய கையேடில் வந்து தமிழக தொல்லியல் துறையினாலும் இந்திய அரசாங்கத்தின் தொல்லியல் துறையும் 2 பேரும் இணைந்து ஒரு கையேடு போட்டிருப்பாங்க. அந்த கையேடு வாங்கி படித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து முதல் பக்கத்திலே தெளிவாக போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வெங்கடராசன் எனப்படுகின்ற வடுகப்படையுடன் வந்த அந்த படையானது நம்முடைய திருநெல்வேலி ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்த பாண்டியர்களுடைய படையுடன் மோதி அந்த இடத்தில் 10 பேருக்கு இந்த வெட்டும் பெருமாள் பாண்டிய தேவரே வந்து நடுகள் எழுப்பியிருப்பாப்புல. நடுகள் முறையானது வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு வந்து ஒரு நடுகள் முறை இருக்கும். தமிழருக்கு நடுகளின் முறைன்றதை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு ஒரு பாரம்பரியம் ஒன்று இருக்குது. என்னென்னா வந்து போரில் இறந்தவங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து ஊரில் வந்து ஒரு கல் எழுப்பி அதை வந்து பார்த்தீங்கன்னா தெய்வமாக வணங்குவோம். இன்றைக்கி நம்ம வந்து வழிபடுகின்ற சுடலை மாடனும் சரி, கருப்பணசாமியும் சரி, கருப்பசாமியும் சரி, குட்டக்கருப்பர், நெட்டக்கருப்பர், சங்கிலி கருப்பர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோரை வணங்கக்கூடிய ஒரு மரபை சேர்ந்தவர் தான் நம்ம மரபு. இதை தொல்காப்பியர் காலத்திலிருந்தே அவர் வந்து சொல்லியிருப்பாப்புல. போரில் இறந்த அந்த போர் வீரர்களுக்கும் போர் தளபதிகளுக்கும் ஏன் அரசர்கள் கூட நடுகள் இருக்கிறது. இன்றைக்கி வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோழ மன்னரோட ஒரு நடுகள் வந்து, அதாவது சோழ மன்னரோட மகன் வந்து இறந்து போகிறாப்புல, அந்த மகனுக்கு கூட வந்து ஒரு நடுகள் எடுத்து வழிபட்டுருக்காங்க. ஸ்ரீ கள்ள சோழராஜன் சொல்லியே வந்து அதை மென்ஷன் பண்ணி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட மரபு வந்து பார்த்தீங்கன்னா நடுகள் முன்னோர்களுடைய வணங்கக்கூடிய ஒரு மரபை சேர்ந்தவர்கள். அப்போ இந்த வெட்டும் பெருமாள் பாண்டியத்தேவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட போரில் தனக்காக வந்து பார்த்தீங்கன்னா போரிட்டு இறந்த 10 தளபதிகள், 10 வீரர்கள் கிடையாது, 10 தளபதிகளை வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை, இந்த வந்து சிறுவர்களை வந்து தாக்கக்கூடாது, பெண்களை தாக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் அந்த 10 பேரில் வந்து ஒரு ரொம்ப வந்து பார்த்தா வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா ஒருத்தர் இறந்துருப்பாப்புல. மலவராய சிறுவன் சொல்லியே இறந்துப்பாப்புல. குண்டையங்கோட்டை மறவரில் பூவாசி மலவராய சிறுவன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது போர்க்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டீனேஜ் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 13-14 ஸ்டார்ட் ஆச்சுன்னா 13 வயசு தாண்டினாலே வந்து அது ஒரு 10 பருவம்னு சொல்லுவாங்க. அந்த 10 பருவம் காலத்தில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பசங்க படிப்பாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஊர் சுற்றிட்டு வருவாங்க. ஆனால் அன்றைக்கி காலகட்டத்தில் இருந்த நம்மளுடைய கொண்டையங்கோட்டை பாண்டிய மறவர் படை வந்து என்ன பண்ணுதுன்னா போரில் போய் நின்று தளபதியாக நின்று ஃபைட் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுகள் எழுப்புறாப்புல வெட்டும் பெருமாள் பாண்டியத்தேவர். எப்படி எழுப்புறாப்புல அவர் வந்து மென்ஷன் பண்ணியே பண்ணுறாப்புல. என்ன சொல்கிறாரு, கொண்டையங்கோட்டை மறவரில் பூவாசி மலவராய சிறுவன் அப்படின்னு சொல்லியே தன்னோடதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாப்புல. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா
இதை வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சது யாருன்னா நம்மளுடைய இந்திய அரசாங்கமோ தமிழக அரசாங்கமோ கிடையாது. இது பிரிட்டிஷ் பீரியடில் கிபி 1939 எபிகிராஃபிகா இண்டிகா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருந்த அங்கங்கே கிடைக்கிற அந்த கல்வெட்டுகளையும் நடுகளையும் வந்து ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. அந்த கணக்கெடுத்து அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடுகற்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னருக்கும் வடுகர் படைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த சண்டையில் வந்து இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எபிகிராஃபிகா இண்டிகாலே வந்து அன்றைக்கி மென்ஷன் பண்ணுறாங்க. அது வந்து 1939 வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கெஜெட்லேயே வெளியாகிருக்கு. ஸோ அப்போ பிரிட்டிஷ் இந்தியா டைமாக இருந்தாலும் சரி, இந்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, தமிழக தொழில் துறையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரெக்கார்டாக வந்து இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, கொண்டையங்கோட்டை மரவர்கள் வந்து இதில் வந்து இறந்தாங்கன்னு சொல்கிறீங்க, தளபதி இறந்தாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ வெட்டும் பெருமாள் பாண்டியத்தேவர் யாருன்னு சொல்லி வந்து சில பேர் கேள்வி கேட்பாங்க. நமக்கு தெரியும் அவர் யார் என்னன்னு சொல்லிட்டு. இதில் என்ன ஒரு இந்த 10 பேர் நடுகளில் ஒரு நடுகளில் வந்து தெளிவாகவே இருக்கும். அரசு நிலையிட்ட பாண்டிய புத்திரன் கொண்டையங்கோட்டை மறவரில் செல்ல பெருமாள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது பாண்டிய புத்திரன்னா யார்? பாண்டிய மன்னருடைய மகனாகிய கொண்டையங்கோட்டை மறவரில் செல்ல பெருமாள் தேவர் அப்படின்னு சொல்லியே ஒரு கல்வெட்டில் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதை விட வந்து ஒரு சான்று என்ன வேணும்? நீங்கள் ஒரு வரலாறு என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு எடுத்தோம்னா அதில் வந்து ஒரு பிரைம் எவிடன்ஸாக ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸாக வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியது எதுனா நடுகற்கள் தான், அதாவது இந்த கல்வெட்டுகள் தான். ஏன்னா கல்வெட்டை வந்து ஒரு போலியாக உருவாக்க முடியாது. ஒரு செப்பேடை கூட போலியாக உருவாக்கி அது கார்பன் டெஸ்ட் போகிறப்ப மாட்டும். ஆனால் கல்வெட்டு எப்படின்னா நீங்கள் போலியாக ரெடி பண்ணி வச்சிங்கன்னா அது உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது போலின்னு சொல்லி நம்மளால் நிரூபிக்க முடியும். ஏன்னா அந்த கல்லுக்கு உண்டான பழமை. அது மட்டும் இல்லாமல் அந்த கல்வெட்டில் இருக்கிற வார்த்தைகள் வட்டெழுத்தா இல்லை சதுரமாக இருக்கா இல்லை சதுரமா வடிக வந்து அந்த தமிழ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வர்றதா, அது எந்த மன்னருடைய காலம், இது தெளிவாக போட்டிருக்கும். இதை வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வருடங்கள் 1499 சொல்லி மென்ஷன் ஆகிருக்கும். அதுக்கு உண்டான சக வருடத்தை ஆட் பண்ணோம்னா 1547 சொல்லி வந்து தெளிவாக வந்து அது இருக்கும். அது ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸை வந்து நம்ம ஏமாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து நேரடியாக அரசால் வந்து அங்கீகரிக்கப்பட்டு ஒரு அறிவியல் பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட நடுகற்கள் தான் இன்றைக்கி திருநெல்வேலியில் இருக்கிற அந்த கயத்தாறு பகுதியில் இருக்கிற அந்த 10 நடுகற்கள். இதை வந்து யோசித்து பாருங்களேன். இன்னையிலேருந்து கிட்டத்தட்ட 500 வருடங்கள் தாண்டினாலும் அந்த ஊரில் இருக்கவங்க மறந்துட்டாங்க, நம்மளும் மறந்துட்டோம். இந்த போர் எல்லாமே மறந்தாச்சு. ஆனால் மறந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மெமரபுளாக நிற்கிதுன்னா அதுக்கு ஒரே காரணம் அன்னைக்கு அவங்க சிந்திய ரத்தம். அதை வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போற்ற வேண்டும். இதில் கூட போட்டிருக்காங்க வீர வணக்கம்னு சொல்லி. ஆக்சுவலாக வந்து வீர வணக்கம்லாம் வந்து இதுக்கு போடக்கூடாது. இதுக்கு வந்து என்னன்னு போடணும்னா நடுகள் விழான்னு போடணும். ஏன்னா இது வந்து நம்ம சாமியாக கும்பிடக்கூடியது. நம்ம எந்த கோயிலில் போய் வீர வணக்கம் போட முடியுமா சொல்லுங்கள்? நம்ம கும்புற சாமியில் போட முடியாது. அது வந்து ஒரு சாமி தெய்வத்துக்கு போய் நிற்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது நடுகள் விழான்னு சொல்லி அடுத்த முறை வந்து மாற்றிக்கோங்க. இதை ஏன் நான் வந்து சொல்ல வரேன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஒரு வரலாறானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவ்ரி 100 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் நடக்கும். சோழருக்கும் பாண்டியருக்கும், பாண்டியருக்கும் பல்லவருக்கும், பல்லவருக்கும் சேரருக்கும், சேரருக்கும் பாண்டியருக்குன்னு சொல்லி மாறி மாறி யுத்தங்கள் நடக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றை வந்து பேணி பாதுகாக்கிறதுக்காக அன்றைக்கு இலக்கியங்கள் வந்து உருவாக்கப்பட்டது. இப்போ இதே இது வந்து இன்னையிலேருந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தலையாலங்கானத்து செருவென்று நெடுஞ்செழிய பாண்டிய மன்னர்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாப்புல, நம்மளுடைய முன்னோர். அவர் என்ன பண்ணுறாப்புல, ஒரு 10 பருவ வயதை சேர்ந்தவர். அவர் அப்பா இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சோழ நாட்டிலையும் பல்லவ நாட்டிலையும் சேர நாட்டிலையும் 5 பெரும் வேலியர்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா மதுரையில் இருக்கிறப்ப வந்து அவர் நோக்கி படையெடுத்து வர்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அருமை மீசை தான். அவருக்கு அருமை மீசை இருந்த டயத்தில் தானே போருக்கு வந்து படையை பின்னாடி வச்சுட்டு முன்னாடி வந்து யோசித்து பாருங்கள், ஒரு 16 வயசு பையன் வந்து கையில் வந்து வாளை எடுத்துக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் படையோடு இங்கேருந்து கிளம்பி சண்டைக்கு போகிறப்ப அந்த பொதுமக்களோட பார்வை எப்படி இருக்கும்? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் பொதுமக்களே வந்து ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய பாண்டிய மன்னர் வந்து ஒரு 10 பருவ வயதிலே வந்து கிளம்பி போகிறாப்புலையே நம்மளும் சண்டைன்னு சொல்லி அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு பேரரசாக இருந்த சோழ பேரரசையும் சேர பேரரசையும் பல்லவ பேரரசையும் 5 வேளிர் மன்னர்களையும் வெற்றி பெற்றாப்புல. அதை வந்து அன்னைக்கு இருந்த இலக்கியத்தில் இருந்த புலவர்கள் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் கடந்த ஒரு 100 வருடங்களாக நமக்குள்ளே இருந்த, அதாவது இந்த பிரிட்டிஷ் டயத்தில் வந்து கடைசியாக அவங்க கொண்டு வந்த அடக்குமுறை காரணமாகவும்
இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தின் காரணமாகவும் நம்மளுடைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மைக்ரேட் ஆகி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய வரலாறை வந்து எடுத்து வைக்கிறதுக்கும் எடுத்து சொல்வதற்கும் இந்த 100 வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அதை தவறிட்டோம். தவறுனால என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு வந்து நான் தான் பாண்டிமாறு, நான் தான் தேவமாறு, நான் தான் பாண்டியர் அப்படின்னு சொல்லி நிறையா பக்கம் வந்து பார்த்தோன்னா பேச்சுகள் எழுத ஆரம்பித்து அதை வந்து வெளிப்படையாக பேசவும் ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெட்டுமருமாள் பாண்டிய தேவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடந்தது உண்மை. அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா சண்டை நடந்தது உண்மைதான், 10 கொண்டையும் கொண்டை மலர்கள் இறந்ததும் உண்மைதான். ஆனால் அவங்க வந்து நாயக்கருக்காண்டி சண்டை போட்டு செத்தாங்க அப்படின்னு சொல்லி வந்து வரலாறு மாற்றிட்டு வராங்க. இன்றைக்கி வந்து அரசாங்கமும் சரி இல்லை எல்லா கட்சிக்காரங்களும் சரி எல்லாருமே வந்து ஒரு வரலாறுன்றதை விட வந்து ஒரு சம்பவம் ஒரு விஷயம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்கள்லையும் பொது தளங்கள்லையும் அது எப்படி களமாடி வருதோ அதைத்தான் வந்து உண்மைன்னு சொல்லி ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி. அப்படி இருக்க காலகட்டத்தில் வந்து ஒரு பொய்யை வந்து தொடர்ச்சியாக சொல்லி அதை வந்து உண்மையாக்க பார்க்குறாங்க. அப்போ அதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வீட்லேயும் சரி இன்றைக்கி இருக்க இளைஞர்களோட பாக்கெட்லேயும் சரி ஒரு சினிமா நடிகர்கள் வந்து வச்சுருப்பீங்க. தயவுசெய்து வந்து நம் மன்னர் நம் மண்ணுக்காக நம் மக்களுக்காக நம்மளுடைய தாய்மார்களுக்காக உயிர் தியாகம் செய்த ஒரு குருதி கொடைன்னு ஒன்று இருக்குது. எல்லா சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா மன்னருக்கும் கடவுளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடை அளிப்பாங்க, ஒரு தானம் செய்வாங்க. என்ன தானம் செய்வாங்க? அன்னதானம் செய்வாங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வந்து கோயிலில் வந்து சாமிக்கு வந்து நகை கொடுப்பாங்க, இல்லை வந்து ஒரு சாமியை செஞ்சு வைப்பாங்க, கோயிலை கட்டுவாங்க. ஆனால் நம்ம பாண்டிமார்கள் நம்ம தேவமார்கள் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா குருதி கொடை அடிப்பாங்க. குருதி தானம் இன்றைக்கி இருக்க மாதிரி வந்து இன்ஜெக்ஷன் போட்டு உரியது கிடையாது, உயிரை கொடுக்கறது, அப்படியே ரத்தம் சிந்துறது. ஒவ்வொரு அந்நிய படையெடுப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் சரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்நியர் படையெடுப்பு, அது விஜயநகர படையெடுப்பாக இருந்தாலும் சரி, டெல்லி சுல்தான் படையெடுப்பாக இருந்தாலும் சரி, முகலாயர்கள் படையெடுப்பாக இருந்தாலும் சரி, இல்லை நாதிர் ஷாவோட படையெடுப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அந்நியர் படையெடுப்பாக இருந்தாலும் இங்கே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேலையும் வாளையும் தாங்கி அங்கே போய் நின்று தன்னுடைய குருதியை அழித்து அன்றைக்கு வந்து பார்த்தா உயிர் தியாகம் செய்து போகிற பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர் தான். நம்முடைய முன்னோரை வந்து நம் தான் போற்ற வேண்டும். நாமே அதை போற்றவில்லை என்றால் அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சமுதாயத்துக்காரங்க வந்து கையில் எடுப்பதை வந்து நம்ம கண்டிக்க முடியாது. அப்போ நம்ம வந்து கொண்டாடணும். இன்றைக்கி வந்து நம்ம உட்காந்து பார்க்குறோம், நான் வந்து பேசுகிறேன், அடுத்து நான் ஒரு வேலைக்கு போயிடுவேன், நீங்கள் எல்லாம் வேலைக்கு போயிருவீங்க. ஆனால் அன்றைக்கி காலகட்டத்தில் 500 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே டயத்தில் வந்து மரண ஓலங்கள் வந்து கேட்டுக்கிடுச்சு. திருநெல்வேலியில் மரண ஓலங்கள் எங்கே திரும்பினாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொலை, எங்கே திரும்பினாலும் வந்து பார்த்தீங்கன்னா இறப்பு, எங்கே திரும்பினாலும் பார்த்தீங்கன்னா வந்து ரத்தம். அன்றைக்கி அந்த காலகட்டம் எப்படி நடந்திருக்குன்னு பாருங்கள். அதை வந்து நம்ம தான் வந்து அதை போற்றி வந்து பாதுகாக்கணும். நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, அண்ணே இந்த மாதிரி வந்து நீங்கள் பாண்டியர் வந்து மறவர்னு சொல்லி வீடியோ போடுங்க, நம்ம தான் பாண்டியர்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சிங்கம் என்றைக்கும் போயிட்டு வந்து பார்த்தா எந்த இடத்துலையும் வந்து நான் தான் சிங்கன்னு போய் சொல்லாது. ஏன் நம்ம சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நிறையா பேர் எழுத்தாளர்களும் ஆய்வாளர்களும் வெளிப்படையாக வந்து சொல்ல மாட்டாங்கன்னா நம்ம ஏன் தம்பி இவங்கள்ட்ட போய் நிரூபிக்கணும்? அது என்ன கட்டாயம்? ஒவ்வொரு கல்வெட்டிலையும் சரி, ஒவ்வொரு இலக்கியத்திலையும் சரி, ஒவ்வொரு பிரிட்டிஷ்காரன் எழுதி வச்சுட்டு போயிருக்கான், மராட்டியர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான், நாயக்கரோட வரலாறு நம்ம வரலாறு எழுதப்பட்டிருக்கு. எல்லா வரலாறுலையுமே வந்து நம்ம யார் நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுன்றதை எழுதி வச்சுருக்காங்க. நம்ம ஏன் போய் ப்ரூஃப் பண்ணணும்? இன்றைக்கி அவரோட அந்த இடத்துல இருந்த இளவேலங்கால் பகுதியில் வந்து இந்த விழாவானது அங்கே நடந்துச்சுன்னா இன்னும் வருது, சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனால் உண்மையிலே வந்து இந்த கோவில்பட்டி பாண்டிமார்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நெஞ்சாண்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக துணிச்சலாகவும் இந்த தேர்தல் காலத்திலே மிக துணிச்சலாகவும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பல எதிர்ப்புகள் மத்தியில் முதலாக இவ்வளோ பெரிய விழா எடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவர் மகாஜன சங்கத்துக்கு வந்து நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய வரலாறானது அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த குறவர் இன்னைக்கு குறவராக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு வாழ்ந்த வந்து முன்னேற்றத்தை வந்த இடையராக வாழ்ந்துட்டு இருக்காங்க. பரதவர் இன்றைக்கும் பரததாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு இருந்த மறவரும் இன்றைக்கி மறவதாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு இருந்த கல்லரும் இன்றைக்கி கல்லராக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ 3000 வருடங்களாக தங்களுடைய சொந்த பேரில் தங்களுடைய சொந்த இனப்பேரில் வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு சமூகம் என்னவென்றால் அது நம்ம மட்டும்தான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நடைபெற்ற ஒரு படையெடுப்பு நடக்குது, ஒரு பிரிட்டிஷ் படையெடுப்பு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்குது, அதுவும் தென்னகத்தை நோக்கி நடக்குதுன்னா அதில் முதல் தலை நம்ம தலை தான் உருளும். அதில் நம்மளை தாண்டி தான் நம்ம மக்களை வந்து தொட முடியும். இங்கே இருக்கிற ஒரு தேவமாரை வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்தின பின்பு தான் இங்கே இருக்கிற ஒரு நாடார் சமுதாயத்தையோ ஒரு கோனார் சமுதாயத்தையோ அங்கே இருக்கிற செட்டியார் சமுதாயத்தையோ பல்லர் சமுதாயத்தையோ எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி
அவங்கள போய் கை வைக்கணும்னா பிரிட்டிஷ்காரங்களோ அது எந்த ஒரு படையெடுப்பாக இருந்தாலும் சரி முதல்ல வந்து களபலி நம்ம தான் ஆகும். அதன் பின்பு தான் நம்மளுடைய தமிழ் மக்களை வந்து தொட முடியும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, இந்த வெட்டும்பெருமாள் பாண்டியரோட ஒரு மரபை சேர்ந்த நம்மளுடைய சொக்கம்பட்டி வடகரை சின்னாஞ்ச தேவருடைய வரலாறு நம்ம எடுத்துக்கலாம். கான்சாய் இப்போ நீங்கள் மருதநாயகம் சொல்லி வந்து நம்ம கமலஹாசன் ஐயா வந்து எடுக்கணும்னு பார்த்தாப்புல ஒரு படத்தை, மருதநாயகம் மாதிரி ஒரு இனத்துறையை யாரும் பார்க்க முடியாது. மருதநாயகம் மாதிரி ஒரு என்ன சொல்ற சந்தர்ப்பவாதி யாரும் பார்க்க முடியாது. ஒரு சாதாரண ஒரு ஃப்ரெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படகோட்டி ஒரு டெய்லராக இருந்து அதன் பின்பு ஃப்ரெஞ்சு ஆர்மியில் சேர்ந்து ஃப்ரெஞ்சு ஆர்மிக்கு வந்து துரோகம் இழைத்து அதன் பின்பு ஆற்காடு நவாப்கிட்ட போய் ஆற்காடு நவாபுக்கு துரோகம் பண்ணி அதன் பின்பு பிரிட்டிஷ்காரன்ட்ட போயிட்டு சேர்ந்து பிரிட்டிஷ்காரனுக்கு துரோகம் பண்ணி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் துரோகம் பண்ணி வந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் அவர்கள் வந்து எடுக்க பார்த்தாப்புல அது இயற்கையிலே நின்று போச்சு. இந்த கான் சாஹிப் என்ன பண்ணுறாருன்னா 70,000 சைனியர்கள் 70,000 படையை திரட்டிக்கிட்டு இங்கேருந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு போகிறாப்புல அடித்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணுறதுக்கு. அப்போ முதலாக திருநெல்வேலிக்கு நுழையிறப்ப வடகரை சொக்கம்பட்டி சின்னாஞ்ச தேவரோட படை வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்தது வெறும் 5,000 மறவர்கள் தான் வந்து படையிலாக இருந்தாங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் வெறும் 5,000 மறவர் படையை வந்து பார்த்தீங்கன்னா 70,000 கான் சாஹிப் படை வந்து மோதுது. அப்படி மோதுறப்ப யார் ஜெயிக்கணும்? எண்ணிக்கையின் அடிப்படையில் யார் ஜெயிக்கணும்? கான் சாஹிப் தான் ஜெயிக்கணும். ஆனால் அன்றைக்கி ஜெயிச்சது யார் தெரியுமா? நம்மளுடைய சொக்கம்பட்டி மன்னன் ஜெயிச்சாங்க. 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கான் சாஹிப்னால எதுவுமே செய்ய முடியல. கடைசி என்ன பண்ணுறாங்கன்னா பூலித்தேவர் வந்து அடுத்து மணியாச்சி ஜெமீன் அப்படி வரிசையாக இருக்கிறப்ப பூலித்தேவர் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆனால் வடகரை ஜெமீனை அடித்தாதான் வந்து பூலித்தேவரை தாக்க முடியும்னு சொல்லி கான் சாஹிப் இங்கேருந்து இங்கே விட்டு அடிச்சிட்டு இருக்காப்புல. அப்போ என்ன ஆகுதுன்னா இறுதியாக அந்த கோட்டையானது வேறு எங்கேயும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் ஆயிடக்கூடாது, கான் சாஹிப் கையில் போகிறான்னுக்காண்டி தங்களுடைய சொந்த கோட்டையே வந்து பார்த்தா இடித்து தரமட்டமாக்கி பூலித்தோடு போய் நின்றாங்க. அப்போ அதே டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டையிலேருந்து அடிக்கிறப்ப அந்த கோட்டை சுவரில் வந்து பீரங்கியோட தாக்குதல் நடக்கிறப்ப வந்து ஓட்டை விழுகும். அந்த ஓட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு ஒரு மரக்கட்டை வச்சு முட்டு கொடுப்பாங்க. அடுத்த பீரங்கி வந்து தாக்குதல் நடக்கிறப்ப உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு. அதுவும் தீர்ந்து போயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய தேவமரம் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட காலை எடுத்து அதுக்கு உள்ளே விட்டுருவாங்க, கையை உள்ள விடுவாங்க. அந்த ஓட்டையை வந்து மறைக்கிறதுக்கு காலையும் கையவும் மார்பையும் அந்த இடத்த வச்சு நிப்பாட்டினாங்க. பூலித்தேவரோட அந்த கோட்டைச்சோரை வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி. என்ன ஒரு மனநிலை யோசித்து பாருங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பைக்கில் போகிறப்ப கீழே விழுந்தோம்னாலே வந்து நம்மளால் தாங்கிக்க முடியல. ஆனால் அன்னைக்கு இருந்த வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் நம்மளோட உண்மையான தேவமரம் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போதை வசத்தில் வந்து நம்மளோட இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான பாதையை போயிட்டுருக்காங்க. சில பேர் கூட சொல்லுவாங்க, நான் எவ்வளோ அடித்தாலும் வந்து நான் வந்து என்னால் கம்பாக நிற்க முடியும், மற்றனால நிற்க முடியாதுன்ட்டு. இது வந்து உங்களோட முன்னோர்களுக்கு வந்து உங்கள் டிஎன்ஏலையும் உங்கள் ரத்தத்துலையும் கொடுத்த அந்த வந்து ஒரு பவர். அதை வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இளைஞர்களுக்கு வந்து எடுத்து சொல்லுங்க. இளைஞர்களால தான் வந்து இது எல்லாம் வந்து மீட்டு கொடுத்துட முடியும். ஸோ இவ்வளோ பெரிய யுத்தம் அன்னைக்கு வந்து நடந்துச்சு. அப்போ அவனோட மனநிலை எப்படி யோசித்து பாருங்கள். ஒரே நேரத்தில் 5,000 பேர் 10,000 பேர் செத்தாங்கன்னா அந்த ஊரில் நம்மளோட முன்னோர்கள் வந்து இருந்த இடத்துல அந்த பெண்மணிகள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பண்ணுவாங்க சொல்லுங்கள் நீங்கள். ஆக இனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் இந்த நம்மளுடைய மன்னரான வெட்டும்பெருமாள் தேவருடைய மகன், அவருடைய மகன் இறந்த போரில் வந்து வீரமரணம் அடைந்த நாள். இந்த நாளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் வந்து அதை மிகப்பெரிய விழாவாக நடத்தணும். அதுக்கு ஆரம்ப புள்ளியாக இருந்தது இந்த கோவில்பட்டி தான். அதை என்றைக்கும் வந்து யாரும் மறக்க மாட்டோம். நன்றி, வணக்கம். முதல் நடைமுறை என்னன்னா இங்கே வந்த தெருவில் வரும்போது நாங்கள் வாங்கணும். இது சொல்லலைன்னா மறுநாள் அவனுக்கு அடி.